உங்களுக்கு குழந்தைங்க பிடிக்குமா? உங்கள் வீட்டில் குழந்தை இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் குழந்தை இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கலாம். நீங்களும் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் ஆகலாம். நிறைய வீடுகளில் குழந்தைகளை சரியாக கவனிக்காதனால நிறைய குழந்தைகள் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரு சில பாதுகாப்பு விஷயங்களில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அது என்னென்னு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். குழந்தைங்க விளையாடும் பொழுதே தெரியாதனமா ஹேர் பின்னு, கிளே, சேஃப்டி பின்னு இந்த மாதிரி பொருட்களை முழுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் எந்த பொருள் கீழே விழுந்தாலும் உடனடியாக அதை அப்புறப்படுத்திடுங்க. ரெண்டாவது, ரொம்ப சின்ன சின்ன பொருட்களை குழந்தைகளுக்கு தயவு செய்து விளையாடுறதுக்கு கொடுக்காதீங்க. இந்த பொருள் கீழே விழுந்தாலும் உடனே அதை எடுத்துருங்க. நம்ம வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எப்பவுமே குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி உயரமாக வைக்கணுங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல சுவிட்ச் பாக்ஸ்களை கை விட்டுறாங்க சில குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா கண்ணாடி பொருட்கள், அலமாரி இதெல்லாமே விளையாட்டு போக்குல ஆட்டி விட்டு மேலே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பொருட்களை எப்பவுமே உயரம் அதிகமான இடங்கள்ல வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சில குழந்தைங்க அலமாரி, டிராயர் இதெல்லாமே திறந்து மூடுறதுனால கை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அலமாரி, இந்த மாதிரி டிராயர், இந்த மாதிரி இடங்கள்ல சேஃப்டி ஸ்டாப்பர் இருக்குதுங்க. அதை நீங்க வாங்கி உபயோகப்படுத்தினா குழந்தைகளை ஏதாவது விரல் விட்டு சிக்கிராம பாதுகாக்கலாம். அடுத்தது, நம்ம யூஸ் பண்ற சீப்பு, பெர்ஃப்யூமு, பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி பொருட்களை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குழந்தைகளுக்கு ஆபத்து தரக்கூடிய பொருட்கள், கற்பூரம், பாச்சை உருண்டை இந்த மாதிரி பொருட்களை கூட குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்கிறது நல்லதுங்க. சில குழந்தைகள் விளையாடுத்தனமா அதை கூட எடுத்து முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கொசுவத்தி, ஆல் அவுட், குட் நைட் இந்த மாதிரி பொருட்களையும் குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விலையுயர்ந்த பொருட்கள், செல்போன், கண்ணாடி இந்த மாதிரி பொருட்கள்னால கூட குழந்தைகளுக்கு ஆபத்து வரும். நிறைய இடங்கள்ல பெற்றோருடைய கண்காணிப்பை மீறி சில சமயங்கள்ல குழந்தைங்க சமையல் அறைக்கு போய் சூடான பொருட்களை மேலே கொட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க கிச்சனுக்கு வராமல் தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ரூமுகளுக்குமே சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக சேஃப்டி டோர்ஸ் இருக்குங்க. தரையிலேருந்து ஒரு 3 அடி 3 அடி ஹைட்லேயே நம்ம ஒரு சேஃப்டி டோர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வராமல் நம்ம தடுக்க முடியும். அடுத்தது, எல்லா கதவு, ஜன்னல் இது எல்லாத்துக்குமே சேஃப்டி நெட்டு போட்டுக்குங்க. சேஃப்டி நெட் விண்டோக்கு போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, பால்கனிக்கும் சேஃப்டி நெட் போடணுங்க. ஏன்னா பால்கனி, விண்டோ இதில் இருக்கிற இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. குழந்தைகள் வெளியில போயிடக்கூடாது. அதனால இதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இடைவெளி கம்மியாகவும் சேஃப்டி நெட் போட்டு வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்க எப்பவுமே பெரியவங்களோட தான் லிஃப்ட்டுக்குள்ளே எல்லாம் போகணும். சில குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா விளையாட்டுத்தனமா லிஃப்ட்டுக்குள்ள கை வச்சு விளையாடுறதுனால கைகள் மாட்டிக்கொண்டு நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். அதனால எப்பவுமே பெரியவங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் குழந்தைங்க லிஃப்ட்டுக்குள்ள போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. பெரியவங்க குழந்தைய கூப்பிட்டு போகும்பொழுது சாலை இருக்கிற பக்கமா குழந்தைகளை விடாம சாலைக்கு மறுபுறம் இருக்கிற பக்கமா குழந்தைகளை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு அதிகமாக டிவி பார்க்குறதோ, செல்போன் அதிகமாக பார்க்குறதோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இதனால குழந்தைகளுடைய விழித்திரை பாதிக்கப்பட்டு பார்வை இழப்பு அபாயம் கூட ஏற்படுது. அதனால குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைகள் மாடிப்படிக்கு அனாவசியமா ஏறக்கூடாதுன்னா மாடிப்படிகளுக்கும் இந்த சேஃப்டி டோர்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கையில வேலை செஞ்சுட்டு இன்னொரு கையில குழந்தைகளை பிடிச்சிருப்பாங்க. சில குழந்தைகள் துள்ளி விழுகும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. அதனால பேரண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் இருக்கும் பொழுது வேலை செய்யறதை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. இதெல்லாம் ஏன் உங்களோட சொல்லணும்னு கேட்குறீங்களா? யுவர் சேஃப்டி இஸ் அவர் பிரியாரிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, உங்களுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க இருக்கிற வீடியோகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.